லூக்கா புத்தகத்தை பார்த்தோம் அப்படின்னா 4 புத்தகங்களில் நற்செய்தி புத்தகங்களில் ஒரு புத்தகமாக இந்த லூக்கா புத்தகம் காணப்படுது. இந்த புத்தகத்தை எழுதினவர் யார் அப்படின்னா, அந்த பேரே நமக்கு சொல்லி தருது லூக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஒரு மருத்துவராக இருக்கிறாரு. இவர் வந்து இந்த புத்தகத்தை யாருக்கு வேண்டி எழுதுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தியோஃபிலஸ் அப்படின்ற ஒரு மனிதனுக்காக எழுதுறாரு. தியோஃபிலஸ் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியலாக இருக்கிறாரு. அவர் ஒரு ஹையர் அஃபிஷியல். அவருக்காக தான் இந்த புத்தகம் மெயினாக எழுதப்படுது. லூக்கா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒவ்வொரு இடமா இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் வாழ்ந்தாரோ, எங்கெல்லாம் போய் அவர் மெசேஜஸ் கொடுத்தாரோ, யாரெல்லாம் சந்தித்தாரோ அந்த மனிதர்களையும் அவர் போன இடங்களையும் போய் ட்ராவல் பண்ணி அந்த பர்சன்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அவங்க கூட பேசி தான் இந்த புத்தகத்தை எழுதுகிறாரு. இயேசு கிறிஸ்துவை இந்த புத்தகங்கள் முதல்ல நம்ம பார்த்தோம்னா மத்தேயு புத்தகம் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக காண்பிக்குது. அதே நேரத்தில் மார்க்கு பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்துவை எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவர் ஒரு சஃபரிங் சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய இடங்களில் அவரோட கண்டென்ட்டில் நமக்கு காண்பித்திருப்பார். லூக்கா எப்படி இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மனிதனாக தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவர் மனிதர்களை போல பாடுபட்டார். மனுஷங்களை மாதிரி எல்லா காரியங்களும் எப்படி ஒரு ஹியூமன் பீயிங் கஷ்டப்படுவாங்களோ, அவங்களுக்கு இருக்கிற சஃபரிங்ஸ் என்ன இருக்கும், எல்லாத்தையுமே இந்த புத்தகம் வந்து நமக்கு காண்பிக்குது. இந்த புத்தகம் அதிகமாக நமக்கு என்ன கற்றுத்தருது அப்படின்னா, சோஷியல் ஜஸ்டிஸ், அது மட்டும் இல்லாமல் பாவர்ட்டிக்கு எதிரான காரியங்கள், ஏழ்மையான நிலையில் வாழ்ந்த மனிதர்களை எப்படி இயேசு கிறிஸ்து கேர் பண்ணுறாரு, அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நமக்கு கற்றுத்தருது. ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு வரும்போது சோஷியல் இன்ஜஸ்டிஸுக்கு எதிராக நம்ம எப்படி செயல்படணும் அப்படின்றதையும் இந்த புத்தகம் நமக்கு கற்றுத்தருது. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நல்ல சமாரியனோட கதையை நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்ல சமாரியனில் அவர் வந்து வழியோரத்தில் அடிபட்டு கிடந்த ஒரு மனிதனை எவ்வளோ அன்போடு கேர் பண்ணார் அப்படின்றத நமக்கு கற்றுத்தருது. அதே மாதிரி தான் நமக்கு இந்த புத்தகத்தில் நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். வித்தியாசமான கண்ணோட்டத்தில் நீங்கள் இதை வாசித்தீங்க அப்படின்னா, முக்கியமாக அவர் ஒரு மனிதனாக இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம உணர்ந்தவர்களாக அதை வாசித்தோம் அப்படின்னா நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வோம் என்று நம்புகிறேன். லூக்கா இந்த புத்தகத்தை எழுதும்போது இயேசு கிறிஸ்துவ மனிதனாக காண்பித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒரு மனிதனாக நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, முக்கியமாக ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு எதிராக இப்போ சோஷியல் இன்ஜஸ்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு எதிராக நம்ம எப்படி செயல்படணும் அப்படின்றத நம்ம இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை மூலமாக நிறைய காரியங்களை இந்த புத்தகத்தில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த புத்தகத்தை இன்னும் அதிகமாக நம்ம வந்து நான் சொன்ன இந்த பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வீங்கன்னு நம்புகிறேன்.